ஹலோ நண்பர்களே, நான் உங்க மானுவா தமிழன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்வீட் லைஃப் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் ப்ரோ அப்படின்ற ஒரு மானுவா தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ மாதிரி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணது. இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட சின்ன ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இதை வந்து உங்கள்கிட்ட அட்வான்ஸாவே சொல்லிடுறேன், இது என்னுடைய கனவு, பட் இது என்னுடைய இமேஜினேஷனால வந்த இல்யூஷன் கிடையாது. இட்ஸ் மோர் லைக் எனக்கு முன்னாடி நாள் நடந்ததோடைய ரிவ்யூன்னு சொல்லலாம். அப்படியே ஒரு பேட்டில் ஃபீல்டை காட்டுறாங்க. அங்க ஒருத்தன் ஒரு பெரிய அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு, என்னால உன்னை ஈஸியா டாஜ் பண்ண முடியுது, நீ வந்து ஸ்னேக்கா இல்ல மொகிட்டோவா, இவ்வளவு ஸ்லோவா இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இவன் தான் நம்ம ஹீரோ. டப்புன்னு அந்த கிரியேச்சர் வந்து அவனை பின்னாடி அடிச்சிருது. கேர்லெஸ்ஸா இருக்கிறது ஆல்வேஸ் ப்ராப்ளம் தான். எனக்கு போர் அடிச்சதுன்னு அவன் கூட நான் பிளே பண்ணலாம்னு நினைச்சேன், பட் தலைவன் ரொம்ப கோவப்பட்டான். அப்படியே அவனுடைய ஹேண்ட் ஆர்மரை பார்க்கறான், அது வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. ஓ ஷிட், இட்ஸ் ஆல்ரைட், பட் இதோட ஒர்த்துக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப்பே வாங்கலாம்னு சொல்லிட்டு, ஹேய் பாம்பே என்னை வந்து கடி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் பஞ்ச் பண்ண போறான். எப்போ ஒருத்தன் கோவப்படுறானோ அப்பதான் வந்து மேட்ச் வந்து உண்மையா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஹவவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக்கை பஞ்ச் பண்றான். நான் அதிகமா என்ஜாய் பண்ற விஷயம் வந்து ஸ்வாட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை வெளில எடுத்து அந்த கிரியேச்சரை ஸ்லாஷ் பண்றான். நான் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் அண்ட் மேஜிக்ன்றான். அப்ப அந்த கிரியேச்சர் வந்து அவனை தள்ளி விடுது. அப்படியே அந்த இடமே பிளாங்க் ஆயிடுது. இதெல்லாம் எப்படி பாசிபிள் தானே நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்ல வரான். அப்படியே இன்னொரு பிளேஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து படுத்திருக்கான். அவன் முன்னாடி வந்து ஒரு பொண்ணு நிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து யாரு இது, யாரு என்ன எழுப்பி விட்டது, அவ பார்க்க குவைட் பியூட்டிஃபுல்லா இருக்கா. வெல், இந்த யூனிவர்ஸ் ஓடைய ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரை ஒன்னு ரெண்டு பொண்ணு ஃபாலோ பண்றது பெரிய விஷயம் இல்ல. எனிவே ஏன் எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, ஃபீல்ஸ் லைக் என்னோட பாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்கு, பிகாஸ் அந்த இன்டென்ஸ் பேட்டில்னாலயா. அப்ப அவனோட நெத்தியில வந்து அவ முத்தம் கொடுக்குறா. நம்ம ஹீரோ வந்து இந்த ஃப்ளவர் சென்ட் ஸ்மெல் ரொம்ப குட்டா இருக்கு, இது என்ன மார்னிங் கிஸ்ஸா, அவ பாக்குறதுக்கு ரொம்ப பிரிட்டியா இருக்காளே, பட் பியூட்டிஃபுல்லான லேடியை நான் ஆப்ஜெக்ட் மாதிரி பாக்குறது ரொம்ப தப்பு, ஆனா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண போறான். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. தலைவன் வந்து குழந்தையா மாறிட்டான். அவளை தொட்ட பிறகு அப்படியே அவன் கையை பாக்குறான். ஏன் இவ்வளவு ஸ்மாலா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அது அவனுக்கு புரிஞ்ச உடனே அழுவ ஆரம்பிக்கிறான். அவ வந்து நம்ம ஹீரோவோட அம்மா. நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஐரல். அவ நம்ம ஹீரோவை கூட்டு, ஐரல் உனக்கு என்ன பசிக்குதா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே, வாட் த ஹெல், நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டேனா? நோ, இது எனக்கு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆர் செகண்ட் டைம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நான் ரீஇன்கார்னேட் ஆவது ஒரு காமன் திங்காவே எனக்கு மாறிடுச்சுன்றான். அவ அம்மா வந்து குட் பாய் ஐரல் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து நான் மத்த ரீஇன்கார்னேட்டட் பீப்புளை விட பிட் டிஃபரெண்ட். தட்ஸ் ரைட், நான் எத்தனை டைம் இதோட ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்ட் லைஃப் சேர்த்தா நான் இதோட 101வது டைம் வந்து பேபியா ப்ளே பண்றேன். அப்படியே அவனோட இதுக்கு முன்னாடி இருந்த லைஃப்லாம் காட்டுறாங்க. எனக்கு ஸ்டில் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து கிளியரா ஞாபகம் இருக்கு. அப்ப நான் எர்த்ல உள்ள ஒரு கொரியான்ற கண்ட்ரில பிறந்தேன். என்னோட லைஃப் வந்து ஒரு ஆர்டினரியான யங் மேன் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருந்தது. டே டு டே பிரச்சனைகள், எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே இருந்தது. நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த லைஃப்ல நான் சந்தோஷமாவே இல்ல. அப்ப நான் ஒரு நாள் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் முடிஞ்சு நான் ரீஇன்கார்னேட் ஆகும்போது ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனேன். நான் சடனா ஒரு குழந்தையா மாதிரி கண்ணை திறந்து பார்க்கும்போது என் முன்னாடி ஃபாரின் லாங்குவேஜ் பேசுற ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அந்த லைஃபும் முடிஞ்ச பிறகு நான் அகைன் அண்ட் அகைன் ரீஇன்கார்னேட் ஆக ஆரம்பிச்சேன். ஈவன் மோர் சர்ப்ரைசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் கூட நான் சேம் வேர்ல்டுல ரீஇன்கார்னேட் ஆகல. நான் எவ்ரி டைம் டிஃபரெண்ட் வேர்ல்டுல ரீஇன்கார்னேட் ஆனேன். அதனால தான் என்னமோ தெரியல, எனக்கு எல்லா கைண்ட் ஆஃப் ஜேர்னர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. தேங்க்ஸ் டு தட் நான் இப்ப கம்ப்ளீட்டா ரீஇன்கார்னேட் ஆகிறதுக்கு அடாப்ட் ஆயிட்டேன்றான். அப்ப அவங்க அம்மா வந்து அவனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஓகே நான் இப்ப சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை சுத்தி பார்க்கறான். இந்த ரூமோட ஸ்டைல், இந்த பர்னிச்சரோட ஸ்டைல்லாம் பார்க்கும்போது மிடிவல் ஏராவை சேர்ந்த மாதிரி இருக்கு. பட் ரீஇன்கார்னேஷன் எக்ஸ்பர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும் அப்படின்னா இது பார்க்க எர்த்தோட மிடில் ஏஜஸ் மாதிரி இல்ல. தென் அப்படின்னா இது வந்து ஃபேண்டசி வேர்ல்டு. ஃபேண்டசியா? பர்சனலி எஸ்எஃப் வேர்ல்டு தான் வந்து பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு ஈஸியான பிளேஸ். அங்க வந்து எல்லாமே மெனி வேஸ்ல அட்வான்ஸா இருக்கும். நல்ல வேளை அட்லீஸ்ட் நான் ஒரு ஸ்லம்ல பிறக்காம தப்பிச்சேன். இந்த என்விரான்மெண்ட், அந்த மேடெல்லாம் வெயிட் பண்றதை பார்க்கும்போது ரஃபா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நான் இந்த ஃபேண்டசி வேர்ல்டுல அப்பர் கிளாஸ்ல பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் திங் இந்த லைஃப்ல வந்து என்னோட மதர் தான். அவ நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு உன்னோட வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோட மனசுல அவங்க என்ன பேசுறாங்கன்னு என்னால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இட்ஸ் மோர் லைக் என்னால ஃபீல் பண்ண முடியுது. அவ என்ன இவ்வளவு டைட்டா அவளோட கையால பிடிச்சிருக்கத பார்க்கும்போது அண்ட் அவ கண்ணை பார்க்கும்போது என்னுடைய மதருக்கு வந்து என்ன உண்மையா பிடிச்சிருக்கு. என்னுடைய ப்ரீவியஸ் ரீஇன்கார்னேஷன்ஸ்ல எனக்கு நிறைய அம்மாக்கள் இருந்தாங்க. அவங்களுடைய லவ் எதுவுமே வந்து நேச்சுரலா இல்ல, எல்லாமே வந்து மெட்டீரியலா தான் இருந்தது. அவங்க கூட பெட்டர். பட் சில பேர் நான் பிறந்த உடனே என்ன தூக்கி போட்டாங்க. அண்ட் சில டைம்ஸ் நான் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் வந்து எனக்கு குட் ஃபீலிங் இருக்குன்றான். அப்ப நம்ம மெய்டு வந்து லேடி லிவானா அப்படின்னு கூப்பிடுறா. அது நம்ம ஹீரோவோட அம்மா நேம். உங்களுக்கு கண்டிப்பா டயர்டா இருக்கும், ஏன் பிரின்ஸ என்கிட்ட கொடுக்க கூடாதுன்றா. நம்ம ஹீரோ அதை கேட்டு வாட், நான் பிரின்ஸா அப்படின்றான். அவங்க அம்மா வந்து மூஞ்ச சோகமா வச்சிருக்கா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அம்மாவோட ஃபேஸுக்கு என்னாச்சு அப்படின்றான். அவன் அம்மா வந்து மேடை பார்த்து, வெல் மத்தவங்க உண்மையா இந்த குழந்தைய பிரின்ஸ்னு ரெகக்னைஸ் பண்றாங்களா? சீனா இது ரைட்
ரைட் கிடையாதுல்ல அப்படின்றா. அதுக்கு மெய்டு வந்து அப்படிலாம் கிடையாது லேடின்றா. அதுக்கு அவ அம்மா வந்து நம்ம மட்டும்தான் இந்த ரூம்ல இப்ப இருக்கோம், ஏன் நீ என்ன எப்பயும் கூப்பிடுற மாதிரி கேஷுவலா கூப்பிடக்கூடாதுன்றா. அதுக்கு மெய்டு வந்து முடியாது அப்படின்றா. அதுக்கு அவன் அம்மா வந்து இதுல என்ன தப்பு இருக்கு, ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நானும் உன்ன மாதிரி ஒரு மெய்டு தான் அப்படின்றா. நம்ம ஹீரோ வந்து ஹோ அதனாலதான் மாம் வந்து பார்க்க இவ்வளவு சோகமா இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து பிகாஸ் இவனுடைய உடம்புல கிங்கோட பிளட் ஓடுறதுனால இவனை பிரின்ஸ்னு கூப்பிடுறோம், பட் ரியாலிட்டியில அந்த குளோரியில இருந்து இவன் ரொம்ப தூரத்துல இருக்கான், ஏன்னா இவனுடைய உடம்புல என்னோட பிளட்டும் ஓடுது, இந்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு என்ன பிளேம் பண்ணும்ல அப்படின்றா. மெய்டு வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றா. அதுக்கு அவன் அம்மா வந்து அதர் கோகோபைன்ஸும் நோபல்ஸும் என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், பிகாஸ் என்னால தான் ஹைரலால எந்த ஒரு பவரும் இன்ஹெரிட் பண்ண முடியாது, இங்க இருக்கிற எந்த விஷயமும் அந்த குழந்தைக்கு கிடைக்காது, என்ன மன்னிச்சிரு ஹைரல்ன்றா. அப்ப நம்ம ஹீரோ வந்து அவளுடைய அழுகையை தொடச்சு விடுறான். அவங்க அம்மா வந்து சீனா இதை பாத்தியா, அவனுக்கு நம்ம பேசுறது எல்லாமே புரியுது, என்ன கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்றான்றா. மெய்டு வந்து மழுப்புற மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் இருக்காது அப்படின்றா. நம்ம ஹீரோடைய மனசுல அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், சக்சஸர் அவர ரைட்ஸ் எனக்கு இல்லன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆர் ஈவன் என்ன யாரும் ஃபாலோ பண்ணலனாலும் பரவாயில்ல, ஈவன் ராயல் ஃபேமிலியே என்னை பத்தி கவலைப்படாத போது பவர்ஃபுல் நோபல்ஸ் வந்து எனக்கு எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டானுங்க. மொத்தத்துல இந்த இன்டிஃபரண்ட் பிரின்சஸ் உடைய லைஃப், அதாவது என்னுடைய 101வது லைஃப் நான் ஈஸியா வாழ்றதுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோடைய மனசுல என்னோட உடம்புல வந்து கிங்கோட பிளட் அண்ட் மெய்டோடைய பிளட் ஓடுது, இது வந்து லாட்ரி காம்பினேஷன் இல்லையா, நான் இந்த பவர் ஸ்ட்ரகிள்லாம் நினைச்சு கவலைப்படாம அதுல இருந்து தள்ளி இருந்து என்னோட லைஃபை நான் பீஸ்ஃபுல்லா வாழலாம். அண்ட் ஆஸ் லாங் அஸ் என்னோட உடம்புல ராயல் பிளட் ஓடுற வரைக்கும் எனக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து கேரண்டீடா கிடைச்சிடும் சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அவன் அம்மாவும் மெய்டும் அவனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க அம்மா வந்து சிரிச்சிட்டு இந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியல, சோ பிரைட், இஃப் ஒன்லி என்கிட்ட ஐரலோடைய ஸ்மைலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான பவர் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ வந்து பவரா, ஏன் இவங்க இவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு எனக்கு புரியுது, சக்சஷன் இல்லாத பிரின்ஸ் வந்து இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, அவன் நத்திங் பட் மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பானா மாறிடுவான், சக்சஷனுக்கான ரைட்ஸ் இல்ல அப்படின்னா ஃபியூச்சரே இல்லன்னு அர்த்தம், அண்ட் யாரும் அவனை ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவன்கிட்ட பவரும் இல்ல, அவனை ப்ரொடெக்ட் பண்ணவும் யாரும் இல்ல, இந்த எண்ட் அவனுக்கு சாவு மட்டும் தான் காத்துக்கிட்டு இருக்கும். பட் அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் வந்து அவனுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல ப்ரோ அப்படின்றான். அப்படியே 3 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஹீரோ கிட்ட வரா, அவன் தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து ஹவு கியூட், அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுடைய ஃபேஸ் வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கு, அப்படியே அவன் முடிய தொட்டுட்டு உனக்கு மட்டும் ராஜாவோட கலர்லயே முடி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றா. அப்ப மெய்டு வந்து லேடி லவானா கரேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்றா. அவ ஓகே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அம்மா வந்து சீக்கிரமா வந்துடுறேன் சோ ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவங்க டோரை க்ளோஸ் பண்ண உடனே தலைவன் கண்ண முடிக்கிறான். எப்படி என்னோட தூங்குற மாதிரியான ஆக்டிங், அவங்க கண்டிப்பா கன்வென்ஸ் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்பதான் அவன் சவுண்டா கத்தனான்னு அவனுக்கு புரிஞ்சது. வாய மூடிட்டான். நான் கத்துறது மட்டும் அந்த மேடுக்கு கேட்டது அப்படின்னா 5 செகண்ட்ல அவ உள்ள வந்துருவா, பிகாஸ் நான் குழந்தை அப்படின்றதுனால எல்லாருமே என் மேல கண்ணு வச்சிட்டு இருக்காங்க. அண்ட் அவனே அவன் பெருமையா பேசிக்கிறான். ரொம்ப சாமிங்கா இருக்கிறதும் கஷ்டம் தான். சரி ஓகே, நான் எவ்வளவு நேரம் தனியா இருப்பேன்னு தெரியல, சோ நான் வேகமா ஆரம்பிக்கணும், இது வந்து என்னோட ஃபியூச்சருக்கு எசென்சியல், சின்ஸ் நான் ராயல் ஃபேமிலியில பிறந்ததுனால இந்த பிரின்ஸ் என்ற நேம் மட்டும் நான் வாழ்க்கை ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்கு போதாது, நான் இந்த உலகத்துல சாப்பாடு தங்கறதுக்கு எதுக்கும் கவலைப்படாம கம்ஃபர்டபுளா வாழணும் அப்படின்னா எனக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஆப்வியஸ்லி பவர் தான். அப்படியே உட்காந்து அவனோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்றான். நோ மேட்டர் நான் எந்த உலகத்துல இருந்திருந்தாலும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், ஆஸ் லாங் அஸ் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் யாருமே எனக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண முடியாது, நான் என்னோட பாஸ்ட் 100 வாழ்க்கையை வெட்டியா ஒன்னும் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த மெத்தட் வந்து இந்த குழந்தையோட பாடியில ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்றதுக்கு உதவுது, ஆஸ் எக்ஸ்பெக்டட் இது ஒண்ணுமே இல்ல, பட் இது வந்து ஆர்ஜின் கிரியேஷன் ஆன்கான் டெக்னிக். இப்போ நான் பண்றது கேஆர்டிக் கிரியேஷன் ஆன்காங். இந்த ட்ரைனிங் மெத்தட் வந்து என்னோட 30வது ரீஇன்கார்னேஷன்ல நான் கிரியேட் பண்ணது. இது வந்து டிவைன் டெக்னிக், என்னோட இனிஷியேட் ஐக்யூவையும் ஆர்ஜின் ஐக்யூவையும் சேம் டைம்ல ட்ரெயின் பண்ண உதவுது. மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த மெத்தட குழந்தைங்களாலையும் பிராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் நார்மல் பீப்புளுக்கு நான் ட்ரெயின் பண்றது தெரியவே தெரியாது. ஆஃப்டர் நான் இதை மாஸ்டர் பண்ண பிறகு நான் என்னோட 10 வயசு ரீச் பண்ணும்போது என்னோட உடம்புல 60 வருஷம் ஒர்த்தான இன்னர் ஐக்யூ இருக்கும். அண்ட் வென் நான் என்னோட 20 வயசை ரீச் பண்ணும்போது எனக்கு 180 வருஷத்துக்கு ஒர்த்தான இன்னர் ஐக்யூ இருக்கும். ஆஃப்டர் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு நான் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் எனக்கு இன்னர் ஐக்யூ பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால நான் மெய்டோட மடியில இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், திங்ஸை ஸ்பீட் அப் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்லோவா நான் அக்யூமுலேட் பண்ண எனர்ஜியை என்னோட பிரெயினுக்கு மூவ் பண்ணி அண்ட் என்னோட பிரெயின்ல உள்ள எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் மூலமா என்னோட ஃபுல் பாடிக்கும் நர்வ்ஸ்க்கும் சென்ட் பண்ணணும். என்னால இந்த ஐக்யூ வந்து என்னோட பாடி ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. என்னோட ஹெட் வந்து சூடுனால ஓவர்வெல்மிங் ஆகுது. எனர்ஜி வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு கத்துறான். அப்ப மெய்டு வந்து பிரின்ஸ் அப்படின்னு ஓடியாரா. நம்ம ஹீரோ டப்புன்னு படுக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு சீரியஸ்லி அவ ரியலி 5 செகண்ட்ல வந்துட்டான்றான். அவ நம்ம ஹீரோவை பார்த்து டைப்பரை சேஞ்ச் பண்ற டைம் வந்துச்சான்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ வந்து ப்ளீஸ் என்னோட பாடியை தொடாத, ஈவன் நீ என்ன கொஞ்சம் டச் பண்ணாலும் நான் இவ்வளவு நேரம் அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்க எனர்ஜி எல்லாமே டிஸ்பைட் ஆயிடும்ன்றான். அவ நம்ம ஹீரோவை தொடவரா. நம்ம ஹீரோ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்றான். அவ நம்ம ஹீரோவை தொடறதுக்கு முன்னாடி ஐ கெஸ் இது டைம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், பிரின்ஸுக்கு ஏதாவது கெட்ட கனவு வந்திருக்கும்னு சொல்லிட்டு நடந்து போறா.
அவ போன பிறகு நம்ம ஹீரோ பவர்ல ஜம்ப் பண்றான். நான் இப்போ ஹியூமன் தெர்மல் பவர் பிளான்ட்டா மாறிட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு மொமெண்ட் தான் என்னோட ஆம்பிளிஃபிகேஷனை ஸ்டாப் பண்ணேன் அண்ட் அதுக்குள்ள என்னோட உடம்பு கொதிக்குது. குழந்தைங்களுக்கு ஃபீவர் வந்து ரொம்ப டெட்லின்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ என்னோட பாடியை எவ்வளவு நேரம் விஸ்டாண்ட் பண்ண முடியும் தெரியல. பட் நான் மத்தவங்களுடைய டிஸ்போசல்ல வாழ்றதுக்கு ரேதர் நான் சாகிறதே மேல் சொல்லிட்டு ஆரிஜின் கிரியேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுடைய லெவலை ஐக்யூ மேனிபுலேஷன் லெவலுக்கு ஆக்சலரேட் பண்றான். அந்த இடமே வந்து பவரால சூழுது. நம்ம ஹீரோ மேல பறந்துகிட்டே இது எல்லாமே என்னோட கம்ஃபர்டபுள் லைஃபுக்காக தான்றான். அப்ப நம்ம மேடுக்கு திருப்பி அந்த ரூம்ல சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறா.